ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் கிரீஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பிரேமலு அப்படிங்கிற மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹீரோவா நெஸ்லின் நடிச்சிருக்கிறாரு. இவங்க கூட நடிச்சிருக்கிறது மமிதா பைஜு அண்ட் ஷியாம் மோகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. அஜ்மல் சாபு இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. எடிட்டிங் ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் நிறைய படங்கள் லேபிளோட ரொம்ப ஓஹோன்னு வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டெய்னர், யூத் என்டர்டெய்னர்னு வலம் வரக்கூடிய படங்கள் ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். பட் இந்த படத்தில் மார்க்கெட்டிங்கே தேவையில்லை. ஏன்னா எல்லா ஆக்ட்ரஸும் ரொம்ப கரெக்டாக பொருந்தி இருக்கிறாங்க. படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, சச்சின் ஒரு இன்ஜினியர், இன்னும் வேலை கிடைக்காம தான் இருக்கிறாரு. இவர் ஒரு ஐடி பொண்ணான ரீனுவை லவ் பண்ணுறாரு. பட் இவருக்கு இந்த லவ் ஈஸியாக அமைய போகிறதில்ல. இதை பற்றி தான் இந்த படத்தினுடைய கதை இருக்குங்க. கிரிஷ் ஏடியினுடைய முதல் 2 படங்களான தண்ணீர் மாத்தான் தினங்கள் மற்றும் சூப்பர் சரண்யாவிலிருந்து அவர் சமீபத்திய படமான பிரேமலு வரை அவருடைய கேரக்டரில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நமக்கு தெரியும்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஹீரோவை குறைந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி பிரேமலுவினுடைய சச்சின் டைரக்டரோட தண்ணீர் மாத்தான், இல்லைன்னா சரண்யாவிடமிருந்து ஒரு சில விஷயங்கள் ஒத்துப்போகுது. 3 பேரும் காதலுக்காக ஏங்குறாங்க. ஆனால் அது ஆரம்பத்திலிருந்தே அழிஞ்ச மாதிரியே தெரியுது. எல்லாமே ஒரு சில விஷயங்கள் ஒன்றா இருந்தாலும் இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பஞ்சம் இல்லை. கதையோட அவுட்லைன் ஒன்றா இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். படம் எப்படி மூவ் ஆகுதுன்னா, ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூல்லேருந்து காலேஜ், அப்புறம் அவங்களுடைய ஒர்க் லைஃப், வீட்டிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அப்படின்னு கதையை அப்படியே வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுறாரு. கதையோட ஸ்கிரிப்ட் நல்ல வேலை பார்த்துருக்காங்க. நம்ம டைரக்டர் கிரிஷ் அண்ட் கிரண் ஜோஷி படம் எந்த விதத்துலையும் போர் அடிக்காத மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஹீரோவோட ஃப்ரெண்டு அமல் டேவிஸோடைய சுச்சுவேஷன் காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்துடைய மொத்த ரன்னிங் டைம் 156 மினிட்ஸ். கதை எப்படி முடியும்னு நமக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்காத மாதிரி கதையை நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு டைரக்டர். படத்தோட சீன்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு மாறினாலும் விஷ்ணு விஜயோட மியூசிக் ரொம்ப கரெக்டாக செட் ஆகிருக்கு. நடிகர்கள் அனா நெஸ்லேன், மமிதா எல்லோருமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறாங்க. டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படமான தண்ணீர் மத்தன் ஹிட் கொடுத்தாலும் அவருடைய செகண்ட் படமான சூப்பர் சரண்யா பாதி படம் தான் நல்லா இருந்துருச்சு. பட் இவருடைய 3வது படமான பிரேமலு கதை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் காமெடி கலந்து கதை திரைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.